நண்பர்களே, இன்றைக்கி ஃபோன்பேயில் 2 புது அப்டேட் விட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, கிரெடிட் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டுலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறது அப்படின்ற ஒரு அப்டேட்டு. ரெண்டாவது வந்து ஃபோன்பேயில் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் மாற்ற முடியும். அந்த வந்து 2 லட்சமாக மாற்றிக்கலாம் ஒரு நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர். அது ரெண்டுக்கும் ஒரே மெத்தேட் தான். இதை ஒன்றா வச்சு 2 மெத்தேடும் ஆக்டிவேட் ஆகிரும். அது எப்படி நம்ம பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் கிரெடிட் கார்டை இந்த ஃபோன்பேயில் லிங்க் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஃபோன்பே ஹோம் பேஜுக்குள்ளே போய்க்காங்க. போய்ட்டு வேலட் டு பேங்க் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அப்கிரேட் டு ஃபுல் கேஒய்சின்னு இருக்கும் பாருங்கள். அதை வந்து அப்கிரேட் நவுன்னு சொல்லி கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து போகும். இதில் வந்து உங்களுக்கு 5 விதமான ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி ஈஸி தான். பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட பர்சனல் டீட்டெயில், ஃபைனலாக வீடியோ கால் வெரிஃபிகேஷன். அவ்வளோதான். நீங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அப்கிரேட் வேலைன்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ், பேன் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நம்ம நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட்டா பற்றியும் போட்டுக்கோங்க. போட்டு வெரிஃபைடு ஃபேன் டீட்டெயில்ஸ்னு கொடுங்க. உங்கள் ஃபேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்து மெசேஜ் வந்துருச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஐ அக்ரின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வந்து 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். இதில் வந்து ஆதார் பேனல் லிங்க்கும் இருக்கணும், மறக்காமல் அது பார்த்துக்கோங்க. வெரிஃபைடு ஆதார் டீட்டெயில்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட்னு சொல்லி கொடுங்க. அடுத்து உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸு. இதில் வந்து உங்களோட பேன் கார்டில் பேரண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா பேரண்ட் சூஸ் பண்ணுங்கள். மதர் நேம் கொடுத்தா மதர்னு சூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் மேரிட் ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட இன்கம் எவ்வளோன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நாமினி சூஸ் பண்ணிட்டு கீழே 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுங்க. அடுத்த அவ்வளோ ஃபைனலாக நம்ம வீடியோ கால் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பேன் கார்டு ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அதுக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் வெரிஃபைடு வீடியோன்னு கொடுங்க. உங்களோட பேன் கார்டு ரெடியாக இருக்கான்னு சொல்லி கேட்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு டைம் ஓடும். அது வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். வந்து வீடியோ கால் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை காமிக்க சொல்லுவாங்க. ஒரிஜினல் தான் இருக்கணும் கண்டிப்பாக. அதை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களை ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று வரும். அதை கேட்பாங்க. அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான். அவங்க வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்களோட டேட்டா பற்றி இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று கேட்பாங்க. எஸ்ஆர் நோன்னு பதில் சொன்னால் போதும். அது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வந்துடும். உங்களோட ஃபோன்பே வீடியோ ரெக்கார்டு வந்து ஃபைனலாக வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி லோடிங்னு சொல்லி வந்து வீடியோ கால் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துடும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 டேஸில் இந்த கேவிசி அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோன்பேலேருந்து கிரெடிட் கார்டுகள் பணம் எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வேலட்னு சொல்லி ஆப்ஷன் இருப்பாங்க. அதில் வந்து ப்ராசஸில் இருக்க என்ன சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்கிரேட் வேலட் வந்து ப்ராசஸில் 3 டேஸ்க்கு அப்புறம் அப்டேட் ஆகிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாங்க எப்படி பணம் இது கிரெடிட் கார்டுலேருந்து ஃபோன்பேக்கு எப்படி மாற்றணும், வேலட்டுக்கு எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட் மணியில் போய்ட்டு வேலட்டில் ஆட் மணி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட கிரெடிட் கார்டு எதுன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். கிரெடிட் கார்டுக்கு என்ன பாஸ்வேர்டு யூபிஐயில் செட் பண்ணிங்களோ அது கேட்கும். போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் டேரெக்டாக பாருங்கள் உங்களோட ஃபோன்பே வேலட்டுக்கு ஏறிடும். 1000 ரூபாய்க்கு 30 ரூபா சார்ஜ். நான் 2000 போட்டேன், 60 ரூபா சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. வேலட்டில் ஏறிச்சு. இப்போ வேலட்லேருந்து இப்போ வந்து வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து இந்த பக்கத்துக்கு பாருங்கள். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் வந்து போட்டுக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட பேங்க் காமிக்கும். எந்த பேங்க் வந்து நீங்கள் பணம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீஜ் கொடுங்க. உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.